பகவான் கிருப பண்ணிவிட்டான்னா என்ன ஆகும்னா துருவ விபு நிச்சயமான ஐஸ்வர்யம். பரம்பரை பரம்பரை பரம்பரையா மகாலட்சுமி ஸ்திரமா இருப்பாள். ஐஸ்வர்யம்ங்கிறது பகவான் கொடுக்கணும். அவனுடைய கிருபையில வந்துடுத்தோம்னா அது சாஸ்வதம். இப்போ ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைச்சிருக்கு. லோக ரீதியா பார்த்தா ஐஸ்வர்யம் போயிடுது. பரதேசியா கிளம்புறார் ராமர், பரதேசியா கிளம்புறார் தாசன். நாராயண தீர்த்தர் சொல்றார், அவனி மண்டல பார கண்டனா கிருஷ்ணா ஆசிரித ஜன ஹிருதய மண்டனாய ஆசிரித ஜன ஹிருதய மண்டனாய ಧ್ರುವ ವಿಭೂತಿ ದಾನ ವಿಚಕ್ಷಣ ಧ್ರುವ ವಿಭೂತಿ ದಾನ ವಿಚಕ್ಷಣ ಶಿವನಾರಾಯಣ ತೀರ್ಥ ರಕ್ಷಣ ಶಿವನಾರಾಯಣ ತೀರ್ಥ ರಕ್ಷಣ ಹರೇ ಪರಮ ಕರುಣಯ ಮಾಪಾಲಯ ಧ್ರುವ விபூதி தான நிச்சயமான ஐஸ்வர்யம் அப்படின்னா பாரமார்த்திகமான அர்த்தம் வைகுண்டம். நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு அந்த ஊரில் நாம் போயிட்டோம்னா திரும்பி ஜென்மாவே கிடையாது. நச்ச புனராவர்த்தது அது ಧ್ರುವ நிச்சயமான ஐஸ்வர்யம். ಧ್ರುವ விபூதி பகவான்கிட்ட எல்லாருமே முமுட்சுவாவா வருவா. ஆயு ஆரோக்கியம் அர்த்தாமிச்ச போகாமிச்சைவ ஆனுஷங்கிகா இதெல்லாம் வேணும்னு தானே பகவான்கிட்ட வரா. பகவான் என்ன பண்ணுவான்னா ಧ್ರುವ விபூதி நாம சம்பாதிச்சா எவ்வளவு நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. பகவான் கிருப பண்ணிவிட்டான்னா என்ன ஆகும்னா ಧ್ರುವ விபு நிச்சயமான ஐஸ்வர்யம். அவன் அனுபவிப்பான். அவன் பிள்ளைகிட்ட இருக்கும், பேரண்ட்ட இருக்கும், கொள்ளு பேரண்ட்ட இருக்கும், எள்ளு பேரண்ட்ட இருக்கும். அப்படியே பரம்பரை பரம்பரை பரம்பரையா மகாலட்சுமி ஸ்திரமா இருப்பலாம். ಧ್ರುವ விபூதி தான இப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன் யாருன்னார் விசக்ஷணா. இப்படி ஒரு ஐஸ்வர்யம் கொடுக்கறதுல ரொம்ப கெட்டிக்காரங்கிறார், சமர்த்தன் அப்படிங்கிறார் நாராயண தீர்த்தம். அதனால ஐஸ்வர்யம்ங்கிறது பகவான் கொடுக்கணும். அவனுடைய கிருபையில வந்துடுத்தோம்னா அது சாஸ்வதம். இப்போ ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைச்சிருக்கு. லோக ரீதியா பார்த்தா ஐஸ்வர்யம் போயிடுது. வேற ஒரு ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கு. அது அந்த ஜனங்களுக்கு புரியாது. என்ன ஐஸ்வர்யம்னா ஒரு பிரேம பக்திங்கிற ஒரு பெரிய நிதி அவருக்கு கிடைச்சிருக்கு தாசருக்கு. அதனால எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டார். சகலத்தையும் தியாகம் பண்ணிட்டு வாசலுக்கு வர்றார். யாரை நம்பி போகணும்னா யாரை நம்பணுமோ அவனை நம்பி கிளம்பிட்டார். அந்த சம்சாரத்தை பார்த்தார். சம்சாரத்தை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு ஹிருதயத்தில். அவளுக்கு எப்படி இருக்கு, இவரை பார்த்தான்னா இப்படி பரதேசியான்னா வர்றாரு. நேத்தி இந்த ஒரு மணி நேரம் முன்னாடி பர்யந்தம் கோட்டீஸ்வரர். இப்ப சகலத்தையும் தியாகம் பண்ணிட்டு பரதேசியா கிளம்புறார். பாராளும் படரு செல்வம் பரத நம்பிக்கை அருளி. எப்படி ராமச்சந்திர பிரபு தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பரதாழ்வாருக்கு கொடுத்துட்டு கிளம்பினாரோ, அவரும் கதவை திறந்து வச்சுட்டு தான் கிளம்பினார். இவரும் கதவை திறந்து வச்சுட்டு தான் கிளம்புறார். பரதேசியா கிளம்புறார் ராமர், பரதேசியா கிளம்புறார் தாசன்.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.